அவருக்கு எந்த அப்படி சிறந்த நடிகர் ஆயிட்டாருன்னு நமக்கு தெரியல. நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு கமெண்ட்ஸ் போடுறோம். இத கலையா பாருங்க. நடுநிலை நக்கிங்க நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரையுமே சமமா பார்க்கணும்ல. கலையா பாருங்கன்னும் போது அப்ப நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இளைய சூரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசினுடைய சிறந்த நடிகர்களுக்கான விருது அறிவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நடிகர் மாதவனுக்கு சிறந்த நடிகருக்கான இந்த விருது கொடுத்திருக்காங்க. அவர் ஏறத்தாழ இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆன நடிகரா இருக்காரு. அவருக்கு எந்த அப்படி சிறந்த நடிகர் ஆயிட்டாருன்னு நமக்கு தெரியல. எப்படி சிறந்த மற்ற நடிகர்களை விட இவர் எப்படி சிறந்து விளங்குறாருன்றதும் நமக்கு தெரியல. ஒருவேளை அவர் முதுகுல பார்ப்பனன் பூணூல் இருக்கிறதுனால அவர் சிறந்த நடிகரான்றதும் நமக்கு தெரியல. பூணூல் இல்லாத எவ்வளவு பேர்லாம் இன்னைக்கு அருமையான நடிகர்களா இருக்கிறாங்க, தனுஷ் உட்பட. ஏன் இவருக்கு தந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த பரிந்துரை பண்ற அந்த குழுவுல சங்கிகள் இருக்காங்களான்றதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஏற்கனவே பிஜேபி ஆதரிச்சு பேசக்கூடியவர் தான் நம்ம நடிகர் மாதவன். மாதவன் அவருடைய எல்லா படத்துலயுமே அந்த பார்ப்பன விஷமத்தை கொஞ்சம் கொஞ்சம் புகுத்துவாரு. அதுவும் கமலஹாசன் படத்துல நிறைய இருக்கும். சொல்ல வேண்டியது இல்ல. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படங்கள்ல எல்லாம் நிறையவே அதை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா தெரியும். அந்த பார்ப்பன விஷமம் அதுல நிறைய இருக்கும். இவர் பிஜேபியை சேர்ந்தவர்ன்றதுனால அந்த குழுவுல யாருன்னா பிஜேபி மனோநிலையில இருப்பாங்களான்றதும் தெரியல. தமிழக அரசு அதை கவனம் செலுத்தணும்ன்றதை நம்ம கேட்டுக்கிறோம். தமிழ் நடிகர்கள் எவ்வளவோ பேர் இன்னைக்கு சிறந்து விளங்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கு. ஒரு பிஜேபியை சேர்ந்த பார்ப்பன மாதவனுக்கு ஏன் இதை தராங்கன்னு நமக்கு தெரியல. கலையா தாங்க பார்க்கணும், அவரை புறக்கணிக்க கூடாது அப்படின்ட்டு பல பேர் பேசுவாங்க. நியாயவாதிகள், நடுநிலையாளர்கள் அப்படின்ற பேரால பல்வேறு சங்கிகள். நம்ம கேக்குற கேள்வி என்னன்னா, ஏன் இது வைரமுத்துக்கு பொருந்தாதா? ஒரு சிம்மியான்ற ஒரு பாடகர் வைரமுத்து மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது தனி மனிதர் 2 பேரும் சார்ந்தது. நீங்க 2 பேரும் பாத்துங்கன்ட்டு வைரமுத்தை புறக்கணிக்காம இருந்திருக்கலாம்ல. வைரமுத்தை இன்னைக்கு தள்ளி வச்சிருக்கிறீங்களா? இதுக்கு என்ன காரணம்? வைரமுத்து கருப்பு தோல் உடையவர், மாதவன் சிகப்பு தோல் உடையவர். மாதவனுக்கு முதுகுல வெள்ளை பூணூல் இருக்குது. இவருக்கு பூணூல் இல்ல. வைரமுத்துக்குன்றதுனாலயா? இவர் தமிழர்ன்றதுனாலயா? நல்லா யோசிச்சு பாருங்க. கலையா பார்க்கணும்ன்றான். பெரிய அறிவுஜீவி மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா, எக்ஸ் தளத்துல கேவலமா இருக்கு. நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு கமெண்ட்ஸ் போடுறோம். இத கலையா பாருங்க. இதுல ஏன் பார்ப்பனர் அல்லாதார் பாக்குறீங்க? நானா பாக்குறேன். பாக்குறவனுங்க நீங்க தானே அதை பாக்குறீங்க. மாதவன் என்ன அவ்வளவு அறுத்து தள்ளிட்டாரு இந்த தமிழ் சினிமாவுக்கு. நான் கேக்குறேன், அவர் ஒரு சிறந்த நடிகர். நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நடிகர் திலகம். வைரமுத்துவை விட திறமைசாலியா? வைரமுத்துவோட ஒரு சிறந்த பாடகன் இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கானா? தமிழ் கவிஞர் இருக்கானா? ஆனா இந்த சிம்மையான்ற அந்த பாடகரை வச்சு பாலியெல்லாம் அவரை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா இல்லையா? இந்த நியாயவாதிகள்லாம் ஏன் நீங்க அங்க குரல் கொடுக்க மாட்டீங்க? சரி, இது ஒரு பக்கம். எல்லாத்தையுமே ஒரே மாதிரியா தாங்க பார்க்கணும், பாகுபாடு பார்க்க கூடாதுன்னா அப்ப கலைஞருடைய பராசக்தியை ஏன் ஒளிபரப்ப மாட்டீங்க? எங்கேயும் ஏன் பயந்து ஓடுறீங்க, நடுங்குறீங்க? கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமா இருக்க கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, அவன் பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காகன்ட்டு அந்த பூசாரிய வெற்ற சீன் அதுல இருக்குது. கடவுள் எந்த காரணத்திடா பேசினால் அது கல்லுன்ற வசனம் வருது. அதெல்லாம் பார்த்து அங்கி நடுங்குறீங்கல்ல. அந்த காலத்திலேயே புரட்சி வசனங்களை எழுதினவர் தான் கலைஞர் இல்லையா? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். 52ல பெரிய நெருப்பு தீய பரப்பின வசனங்கள் இதெல்லாம். இன்னைக்கு பராசக்தியினுடைய அந்த வசனத்தை பேசிதான் தமிழ் சினிமால எவன் வந்தாலும் சரி, சிவாஜியினுடைய அந்த கலைஞர் எழுதின வசனத்தை நீ பேசுவியா? அவன் கமலஹாசனா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இதுதான் அவங்களுக்கு, சத்யராஜா இருக்கட்டும், கொடுக்குற ஃபர்ஸ்ட் இது. இதை வச்சுட்டு தான் இதை செய்து காமிச்சிட்டு தான் சினிமாக்குள்ளே வரோம். அப்போ அந்த பராசக்தி படத்தை ஏன் ஒளிபரப்ப மாட்டீங்க? மனோகராவை ஏன் ஒளிபரப்ப மாட்டீங்க?
ராஜா ராணியை ஏன் ஒளிபரப்ப மாட்டீங்க? மந்திரி குமாரிய எம்ஜிஆர் நடிச்ச படம் அதை ஏன் ஒளிபரப்ப மாட்டீங்க? ஏன் இந்த மித்திர பேதம்? எல்லாமே பூணூல் தானா? பூணூல் பேதம் தானா? நடுநிலை நக்கிங்க. நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருமே சமமா பார்க்கணும்ல. கலைய கலையா பாருங்கன்னும் போது அப்ப நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி நமக்கு இயல்பா எழுதா இல்லையா? அதனால தமிழக அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்வு பண்ற குழுவுல இருக்க காவல்துறையில எப்படி எல்லாம் இங்க சங்கி மனப்பான்மையில இருக்கிறானோ, தமிழக காவல்துறையே இன்னைக்கு வந்து ஈரல் கெட்டு போன அளவுக்கு வந்து கேவலமா இருக்கும். அதுல எப்படி சங்கிங்க நிறைய உள்ள புகுந்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கானுங்களோ, நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறானுங்களோ, அதே மாதிரி இந்த திரைப்பட சிறந்த விருது வழங்குறாங்க பாருங்க தமிழக அரசு. அந்த குழுவுல வந்து சங்கிங்க இருக்கானுங்க. டோட்டலா அந்த குழுவை கலைச்சிட்டு புது ஆட்களை முற்போக்கு சிந்தனையாளர்கள், முற்போக்கு வழி நடக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்கள அந்த குழுவுல போடணுன்றத நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மாதவனுக்கு வந்து இத விருதை வந்து தரக்கூடாது, மற்றவங்களுக்கு மாத்தி தரணுன்றதையும் நம்ம ஒரு கோரிக்கையா வச்சு விடைபெறோம். இதை போல பல்வேறு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா இந்த சேனல்ல வந்து இளைய சூரியனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.